ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போவே நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன செய்ய எதை பற்றின வீடியோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூ கட்டுற வீடியோ தான். இன்றைக்கி பலருக்கு நிறையா பேருக்கு வந்து பூ கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி சொல்லித்தரலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். இதில் பல மெத்தடுகள் இருக்குது. அதில் ஒரு மெத்தடு தான் இது. நான் இன்றைக்கி பூ கட்டுறதுக்கு முல்லைப்பூ எடுத்துருக்கேன். கொஞ்சம் மலர்ந்துருச்சு. நீங்கள் மொட்டாய் வேணால் எடுத்து கட்டி பழகிக்கலாம். அந்த நூல் வந்து நான் வந்து உள்ள நூல் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்ள நூல் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூ வந்து அறுந்து போகாது. ஃபஸ்ட்டு கட்ட பழகிறவங்க அந்த மாதிரி உள்ள நூல் கிடைக்கும், பல கலர்களில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பூ கட்டி பழகிக்கிங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து காட்டன் நூலில் ட்ரை பண்ணிங்கன்னா பூ அருந்து விழுகும். நம்மளுக்கே வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த உள்ள நூலில் கட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி கொடுக்கு இது ஒரு மெத்தடு தான். ரொம்ப ஈஸி தான் பூ கட்டுறது, கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி உள்ள நூலை எடுத்துக்கிட்டு நம்ம 2 விரல் ஆள்காட்டி விரையும் பெருவிரலையும் இந்த மாதிரி, அதுதான் முக்கியம். அதில் நூலை கொஞ்சம் விட்டுட்டு உள்ளே அப்படி நல்லா பிடிச்சிக்கிறணும். அந்த இதில் வச்சுக்கிட்டு 2 பூக்களை எடுத்து 2 பூவும் கட்டிக்கலாம். உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எப்படி கட்ட வருதோ அந்த மாதிரி கட்டிக்கலாம். நான் 2 பூ, மேலே 2 கீழே 2 பூ எடுத்து வச்சுட்டு அந்த நூலை அப்படியே ஒரு சுற்றிட்டு கையில் எப்படி நாட் போடுறது தான். ஒன்றுமே இல்லை, விஷயமே இல்லை. பார்க்குறதுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் அது ரொம்ப ஈஸி பூ கட்டுறது. நீங்கள் நான் வந்து இப்போ ஸ்லோவாக உங்களுக்கு கட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட்டாக கட்டுவேன் நான் உங்களுக்காக, வீடியோக்காக வந்து ஸ்லோவாக கட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சிட்டேன்னா, இப்போ அந்த பூ இந்த உள்ள நூலை இப்படி இந்த பூக்கு கீழே இருக்கிறத சுற்றி மேலே நாட் போடுறோம். நாட் போட்டு அந்த நூலை நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்துடுறோம். அவ்வளோதாங்க பூ கட்டுறது. இப்போ பாருங்கள், நான் ஸ்லோவாக கட்டியே இவ்வளோ தூரம் கட்டிட்டேன். நீங்களே பார்த்துக்கிட்டுருங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே 2 பூவாக வச்சு, மேலே 2 பூ கீழே 2 பூ எடுத்து வச்சு இந்த மாதிரி அந்த நூலை உள்ள நூலை இப்படி கீழே கொடுத்து மேலே எடுத்துகிட்டு வந்து இப்படி 2 கையை வச்சு இப்படி நாட் போட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த உள்ள நூல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக வந்து கட்டுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூவே அருந்து போகாது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுத்தாலும் அந்த நாட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக விழுகும். அதுக்கு தான் நான் வந்து இந்த உள்ள நூல், நான் மேக்ஸிமம் வந்து உள்ள நூலில் தான் பூ கட்டுவேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நல்லா நம்ம நூலில் கட்டணும்னு வச்சுக்கோங்க. நல்லா காட்டன் நூலில் வந்து நல்லா கட்ட தெரிஞ்சவங்க நல்லா கட்டுவாங்க. இப்போ புதுசாக வந்து பிகினியர்ஸ் வந்து கட்ட போகிறீங்க அப்படின்னாக்க காட்டன் நூலில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பூ காம்பு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், குழந்த மாதிரி. அது வந்து என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுத்தாலும் அந்த பூ வந்து நடுவில் அப்படியே கட்டாயி விழுகும். அது நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்காது. பூ கட்டி பழகுவோம் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டை கொடுக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கட்டி பழகணுன்ற போது இந்த உள்ள நூலை வச்சு நீங்கள் கட்டி பழகுங்க. பார்த்தீங்களா, நான் திரும்பி அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸ்லோவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். 2 பூவோ இல்லை 4 பூவோ, உங்களுக்கு எத்தனை பூ வச்சு கட்டணும் முடியுதோ அத்தனை பூவை வச்சு அந்த நூல் மேலே இப்படி வச்சு பெருவிரலும் அந்த ஆள்காட்டி விரல்லே இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அந்த உள்ள நூலை கீழே கொடுத்து அப்படியே பூவை இழுத்து மேலே அப்படியே ஒரு நாட் போடுறது தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காகவே ஸ்லோவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் கட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு. நீங்கள் பூ கட்ட பழகிட்டிங்கன்னா நீங்களே வந்து உதிரி பூ வாங்கிட்டு நீங்களே உங்கள் வீட்டிலே உங்கள் சாமிக்கு போடுறதா இருந்தாலும் சரி, தலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம கையாலே கட்டினா அது ஒரு கலை தான். அது ஒரு நம்மளுக்கு தொழிலும் கூட. இதே பூ கட்டி விற்கிறவங்க எவ்வளவோ பேர். அது ஒரு தொழிலும் ஆகிப்போச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பழகிக்கலாம். பூ கட்ட தெரியாதுன்னு யாருமே சொல்லாதீங்க. இப்போ பாருங்கள், பூ வந்து அழகாக கட்டியாச்சு பாருங்கள். அந்த உள்ள நூலில் கட்டியிருக்கிறது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அப்படி சூப்பராக இருக்குது. நல்லா நெருக்கமாக கட்டியிருக்கேன். இன்னும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கட்டுவேன். கொஞ்சம் வீடியோவுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக கட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூ கட்டி பாருங்கள். இன்னும் நான் நிறையா மெத்தடு நான் உங்களுக்கு இதை விட ஈஸியாக பூ இல்லாமல் வேறு பொருளை வச்சு பூ கட்டுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்காக நான் வந்து பூ கட்டியிருக்கதை வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். முல்லைப்பூ இல்லை, எந்த பூவில் வேணால் கட்டிக்கலாம். கனகாம்பரம், மல்லிப்பூ இதில் வேணால் கட்டிக்கலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.